இதுதான் அதிமுக பாஜக கூட்டணியில் முக்கிய திருப்பமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதன்முறையாக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை புரிந்த போது தங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைப்பது எனது பாக்கியம் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் 2 நாட்களாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தில் சந்தித்து பேசிவிட்டு சென்ற நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முதன்முறையாக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த கண்டன அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காத மத்திய அரசின் செயல்பாடு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் நிலுவையில் உள்ள 2151 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் இப்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் முதல் அறிக்கையை ஓ பன்னீர்செல்வம் கடந்த 2-3 ஆண்டுகளில் முதன்முறையாக விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் விலக போவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. அந்த கட்சியின் மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் நேற்று அவர் அளித்திருந்த அந்த பேட்டியில் ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவின் நடிகர் விஜயின் தாவேகா கட்சியில் சேர்வதுதான் சரியானதாக இருக்கும், செமிபைனலில் இப்போது தாவேகா முந்திக் கொண்டிருக்கிறது என்றும் இறுதிப் போட்டியில் திமுக காத்துக் கொண்டிருக்கிறது என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் சூசகமாக தெரிவித்திருந்தார். அந்த அறிக்கையை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இப்போது மத்திய அரசை கண்டித்து கல்வி நிதியை விடுவிக்காமல் ஏழை மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் என்று இந்த பல மாதங்களுக்கு முன் எழுந்த இந்த பிரச்சனை தொடர்பாக இப்போது அவர் அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழகத்திற்கு தேவையான 3 மடங்கு நிதியை கடந்த 10 ஆண்டுகளில் தாங்கள் விடுவித்திருக்கிறோம் என்று அவர் தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசியிருந்த நிலையில் கல்வி நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறிய கருத்துக்கு எதிராகவும் மற்றும் தமிழகத்திற்கு அந்த நிதி நிலுவையில் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் ஓ பன்னீர்செல்வம் இன்று அறிக்கை வெளியிட்டிருப்பதன் மூலமாக அவர் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருந்து விலகுவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இன்று அந்த கண்டனம் தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.